கல் வெட்டிலே இருக்கிற பெயர் ஸ்டான்லி ராஜ் என்கிற போதகருடைய பெயர் வெட்டப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன். அவரால் உருவாக்கப்பட்டவள் என்பதை நான் உங்களுக்கு இந்த நேரத்திலே தெரிவிக்கிறேன். திருச்சபையிலே ஒரு பெண்கள் ஞாயிறு தொழுகையிலே நான் ஆண்டவருடைய செய்தியை கொடுப்பதற்காக இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு தரும்படி திருமதி ஜெனி காட்வின் அவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த தொழுகைகளை பங்கு பெற்றிருப்பது மிக சிறப்பான ஒன்று. அவர்கள் பல இடங்களிலே கர்த்தருடைய வார்த்தைகளை சென்று சொல்லுகிற வழக்கம் உண்டு. அதை வண்ணமாய் இன்றைக்கு நம்முடைய அழைப்பேற்று நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார்கள். பெத்லகேம் ஹையர் செகண்டரி ஸ்கூலிலே ஆசிரியாக பணியாற்றி கொண்டிருக்கிற அவர்கள் ஆண்டவர் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாக இருக்கிறபடி நாளை கடவுளுக்கு நன்றி சொல்லி அவர்கள் இந்த நாளின் காலைப்படுதலே உங்கள் அனைவருடைய சார்பிலே மிக அன்போடு வரவேற்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்கு அன்போடு கேட்கிறோம். அந்த நாளிலே செய்தியை முடித்தேன். எனக்காக போதகர் பீடத்திலே ஜெபித்தார். ஒரு விஷயம் கூட இந்த நாளிலே தம்முடைய மக்கள் உமக்கென்று தங்களை அர்ப்பணிக்கவும் பலவிதமான தேவையோடு இருக்கிற மக்களுக்காக திறப்பின் வாசல் என்று கர்த்தருடைய வார்த்தைகளை போதித்து ஒவ்வொரு மக்களை ரட்சிப்படைவதற்கு தங்களுடைய பணித்திட்டங்களை வகுத்துக் கொள்ளவும் ஆண்டவர் அருள் தாரும். கருத்திருந்த கடவுள் தந்த வார்த்தையை சுமந்து வந்து எங்களுக்கு சொல்லி இந்த நாளிலே ஆண்டவருடைய மன்னாவாக தரப்பட்டிருக்கிற வார்த்தைகளை தந்திருக்க தம்முடைய மகளுக்காக நன்றி. குடும்பத்தின் மக்களை கடவுள் ஆசீர்வதியும் செய்கின்ற பணிவிடைய கடவுளுக்கு பிரியமாக அமையட்டும். ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் எந்தெந்த இடங்களிலே கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்லப்படுவதற்கு கடவுள் அழைத்து செல்கிறீரோ அந்த இடங்களிலெல்லாம் கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்று அவர் எனக்காக ஜெபித்தவர் இன்று அநேக இடங்களிலே ஆண்டவர் என்னை வல்லமையாய் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.